முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட 170 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான ரொக்கப்பணத்தை MACC பறிமுதல் செய்திருப்பது தொடர்பில் யார் மீதும் குற்றம் சாட்ட இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி நேற்று புத்ராஜியாவில் நடைபெற்ற நிருபர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். குற்றச்சாட்டு கொண்டுவரும் முடிவை நான் DPP தரப்பிடம் விட்டுவிடுகிறேன் என்று அவர் கூறினார். இந்த வழக்கில் யார் மீதும் குற்றம் சாட்ட DPP தரப்பு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பது தனக்கு தெரிய வருவதாக அவர் கூறினார். DPP தரப்பு ஒரு சுயேட்சையான அமைப்பாகும். MACC புலன் விசாரணை மட்டுமே நடத்துகிறது. ஆகவே குற்றச்சாட்டு கொண்டுவர எந்த கால வரம்பையும் நாங்கள் நிர்ணயிக்கவில்லை என்று அவர் மேலும் சொன்னார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த பணம் இப்போது அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக ஆகிவிட்டது என்று அசாம்பாக்கி கூறினார். இது தொடர்பான மனுவை சம்பந்தப்பட்ட தரப்பினர் எதிர்க்கவில்லை என்பதால் அந்த பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் மனுவை செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.